ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். சார் எந்த அளவுக்கு சவாலா இருக்கு சார் இந்த நபரை பிடிக்கிறதுல? இது வரைக்கும் உண்மையில சவாலா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் வழக்கமா போல உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு போலீஸ் ஒரு நபர் மட்டுமா சார்? ரெண்டு நபர்? இப்போதைக்கு ஒரு நபர் தான் பிடிச்சிருக்கும். சார் விசாரணையில என்ன சார் காரணம் சொல்றாரு? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்ன சொல்றாரு? அது விசாரிச்சுட்டு சார் அவருக்கு ஏஜ் குரூப் என்ன, அவரோட அட்ரஸ் என்ன சார்? சுமார் ஒரு 30 வயசு இருக்கும். அந்த டேட் ஆஃப் ஒரு நபர் மட்டுமா சார்? ரெண்டு நபர்? இப்போதைக்கு ஒரு நபர் தான் பிடிச்சிருக்கும், செக்யூர் பண்ணிருக்கோம். சார் விசாரணையில என்ன சார் காரணம் சொல்றாரு? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு என்ன சொல்றாரு? அது விசாரிச்சுட்டு அதான் சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க செக்யூர் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் விசாரிச்சா, கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணா, இன்டரோகேட் பண்ணா இன்னும் பிக்சர் கிளியர் ஆகும். சார் அவருக்கு ஏஜ் குரூப் என்ன, அவரோட அட்ரஸ் என்ன சார்? சுமார் ஒரு 30 வயசு இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தா தான் இருக்கும். சுமார் ஒரு பார்த்த அடையாளம், ஒரு பிசிக் பார்த்தா ஒரு 30 வயசு இருக்கு. சார் எந்த அளவுக்கு சவாலா இருக்கு சார் இந்த நபரை பிடிக்கிறதுல? இது வரைக்கும் உண்மையில சவாலா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் வழக்கமா போல உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு போலீஸ் எப்பவுமே டிஃபிகல்ட்டான கேஸ் இருந்தாலும் எப்பவுமே சக்சஸோட தான் இது பண்ணுவாங்க. இதே இந்த கேஸ்ல கூட டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய கோஆபரேஷன்ல எங்க மேலே அதிகாரிகள், டிஜிபி சாரோ, ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சார், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி டீம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வேலை பார்த்துக்கிட்டாங்க. சார் ஓவரால் எவ்வளவு நம்ம போலீஸ் யூட்டிலைஸ் பண்ணோம், என்னென்ன செக்டர்ஸ்ல எல்லாம் அதெல்லாம் அப்புறம் சஸ்பெக்ட் ஐடென்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரிமாண்ட் பாசிபிலிட்டி. ஆமா, இது கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு எப்போ ரிமாண்ட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துவாங்க. தேங்க்யூ. வணக்கம்.